இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மகாகவி பாரதியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை பேருந்து நிலையம் அருகே உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவிக்க வந்த காங்கிரஸ் மற்றும் பாஜக நிர்வாகிகள் மாறி மாறி கோஷமிட்டுக் கொண்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா, வணக்கம். தற்போதைய நிலவரம் என்ன? வணக்கம். மகாகவி பாரதியாரின் 143வது பிறந்தநாள் விழா இன்று கோலாகலமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள மகாகவி பாரதியாரின் சிலைக்கு பல்வேறு அமைப்பினர், அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். அப்பொழுது காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் சங்கரபாண்டியன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு சென்று கொண்டிருந்த பொழுது பாஜகவினர் மாலை அணிவிப்பதற்காக கட்சி நிர்வாகி முருகதாஸ் தலைமையில் வந்தனர். அதே நேரத்தில் வருங்கால பிரதமர் ராகுல் காந்தி என நெல்லை மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் கோஷமிட்டனர். அதைத் தொடர்ந்து மாலை அணிவிக்க வந்த பாஜகவினர் பாரத பிரதமர் மோடி என்று பாரத் மாதா கி ஜெய் என்னும் தொடர்ந்து கோஷமிட்டனர். இப்படி மாறி மாறி காங்கிரஸ் கட்சியினரும் பாஜக கட்சியினரும் கோஷமிட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் பாரதியார் சிலைக்கு மாலை அணிவிக்க வந்தவர்களை சிறிது நேரம் காவல்துறையினர் நிறுத்தி வைத்து இரு தரப்பையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இருவேறு கட்சிகள் தொடர்ந்து கட்சி சார்பாக கோஷமிட்டதால் நெல்லை சந்திப்பு பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டது. முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.